டேய் பாரதி, என்ன பாரதி, எப்போ 2 பேரும் ஒன்னதான் போவீங்க? இன்னைக்கு என்ன அவளை விட்டுட்டு நீ வாட்டுக்கு போற? அவ சைக்கிள செயின் அந்து போய் கிடக்குப்பா. நீ உன் கூடயே கூட்டிட்டு போ. நானும் எத்தனை தடவை தான் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது? இதே பொழப்பு அவளுக்கு. என்னப்பா, காலையில நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? விடுப்பா, இன்னைக்கு நேத்தா நடக்குது. நடந்தது எல்லாம் மனசுலயே வச்சுக்காம போய் பரீட்சையை நல்லபடியா எழுதிட்டு வா, அதுதான் முக்கியம். அன்பரசி, நேரமாச்சு, சீக்கிரம் வாடி. தோ வரேம்மா. சீக்கிரம் வா, புள்ள எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பான். பாரதி, இன்னைக்கு தானே அப்பா பக்கம் மெட்ராஸ் போற? ஆமா அத்தை, எக்ஸாம் முடிஞ்சதும் கிளம்பிடுவேன். சரி சரி, நேரம் வச்சு சீக்கிரம் கிளம்புங்க. ஏன் அன்பே, பாரதியை கெட்டியா பிடிச்சுக்கடி. அங்கிட்டு என்னடா இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான்? உனக்கு என்னடா? ஐயோ, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரியான வயிற்றுச்சல் பிடிச்சவன்டா நீ. என்ன 2 பேரும் ஒரே சைக்கிளில் வரீங்க? டேய், அவள் சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சுடா, அதான் கூப்பிட்டு வரேன். டேய், இன்னைக்கு நேத்தா ரிப்பேர் ஆகுது, வழக்கம் போல ஆகுறதாடா. டேய், உண்மையை தானே சொல்கிறேன். நம்பிட்டேன். அது சரி, எக்ஸாமுக்கு படிச்சியா இல்லையா? நான் என்ன ஒன்ன மாதிரியா நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு பறிச்சுக்க அவ்வளோ ரெடியாக இருக்கேன். என்ன அன்பரசி, நீ எப்படி? அம்மா, ஐயோ, என்ன அன்பு, ஏன் இவ்வளோ கோவம்? நைட்டு முழுக்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணது எல்லாம் வீணாக போச்சு. இதுக்கு தான் இதில் பில்டப்பாடா. சரி, அடுத்து உன் பிளான் என்ன? இது போனால் என்ன, கைவசம் நிறைய இருக்குது. பாத்ரா, கடைசி பரீட்சை மாட்டிக்க போகிறேன். மாட்டிக்கிறது நான் என்ன மாக்கானா? நான் நேக்கானவன்டா. சரிப்பா. சீ சீ சீ, உன்னோட பெட்டு எல்லாம் நசமா போச்சு. வாய மூடுடா கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சி தான். இந்த கம்பளி பூச்சி சீக்கிரம் படிப்பை முடிச்சு தனி கட்சி ஆரம்பிச்சு வாழ்க்கையில உச்சிக்கு போகும். அப்ப நீ என்னை மச்சின்னு கூப்பிட மாட்ட. மானங்கட்டன்னு கூப்பிடுவனா? இல்லடா, மரியாதையா கூப்பிடுவேன்னு சொல்ல வந்தேன். டேய் வாடா சீக்கிரம், பறிச்சுக்கு டைம் ஆச்சு. டேய் இருடா, சட்டையெல்லாம் ஈரமா இருக்கு, எப்படி உள்ள போறோம் தெரியல, நீ வேற.
நீ வரதுக்குள்ளே படிச்சதெல்லாம் மறந்துடுவேன்டா. என்னடா வெங்கட்டு சட்டையெல்லாம் ஈரமா இருக்கு? டீச்சர் இன்னைக்கு பரீட்சை இல்லையா? வரும்போது வேர்க்க படிச்சு வந்தேன், அதான் ஈரமாயிடுச்சு. நம்பிட்டேன். ஏய் வாடா போலாம். நல்லா புழுவுறடா. ஏய் இருடா சும்மா. ஏய் இருடா. குட் மார்னிங் சார். ஐயோ, என்ன இது? என்னதில்ல சார். உன்னோடது இல்லைன்னா வேற யாரோடது? தெரியல சார். எந்தர்ரா? என்ன திமிரு இருந்தா பிட் அடிப்ப. வெளியில வா, வெளியில வாடான்றல. சார் என்ன சார் வேலை பார்க்குறீங்க? சார் நான் செக் பண்ணிட்டு தான் சார் உட்கார இதை மட்டும் சொல்லிடுங்க. சார் அது அவனோட பிட் இல்லை சார். அவனோடது இல்லைன்னா உன்னோடதா? இல்லை சார். அப்புறம் நீங்கள் வேணும்னா அவன் பேப்பரில் இருக்கிற ஆன்சரையும் பிட்டில் இருக்கிற ஆன்சரையும் செக் பண்ணி பாருங்க சார். அப்படியா? சார் இங்க வாங்க. பிட்ல பாத்தீங்கன்னா தப்பு தப்பா இருக்கு. சரி. ஆனா இந்த பையன் எல்லாத்தையும் கரெக்டா தான் எழுதியிருக்கான். ஆமாம் சார் அவன் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு சார். அப்படியா? ஆமாம் சார். சார் அவனை எழுத விட்டுருங்க சார். எழுத விட்டுடலாமா? விட்டுடலாம். சரி தம்பி, நீங்க போய் எழுதுங்க. ஓகே சார். ஆ லாஸ்ட் 5 minutes சீக்கிரம் எழுதுங்க எல்லாம். என்னடா அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? சரி நீ போகலாம். என்னம்மா நீ முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். ம்